குரு சுக்கிரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சேஷ்டே குருமுரளி. என்றும் காஞ்சி மகாபரியவா குருவழியில் குரு நேசிப்பும் குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிஸ் அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி வருஷத்துல ஒரு வாட்டி தான் அந்த பயிற்சி வரும். உங்க வாழ்க்கைக்கான ஒரு வெற்றியான பயிற்சி. குரு பகவானும் சுக்கிர பகவானும் இணையக்கூடிய பயிற்சி, சுக்கிர பகவானுடைய நவகிரக பயிற்சி. இது எப்படிப்பட்ட ஜாக்பாட் யோகம் இருக்கு நல்லா தெரிஞ்சுக்குங்க. குருனாவே பெருங்கொண்ட பணம், உங்க ஒழுக்கம், தன்மானம், நல்ல ஒரு ஆன்மீகம் எல்லாமே குரு தான். அடுத்து சுக்கிரன் திடீர் யோகம். எப்படி திடீர் யோகம்? ஆடம்பர சொகுசுக்காரு, சொகுசு பங்களா, மனைவி, கலை, இசை எல்லாமே அதிகக்கூடிய நேரம். அது போய் எங்க போய் நிக்குது? தினத்துல போய் இந்த சுக்கிரன் பயிற்சி ஆகிறாரு. எப்ப ஆகிறாரு? மே மாசம் 15ஆம் தேதி. எப்படி 14ஆம் தேதி நைட்டு ஆகிற 15ஆம் தேதி பயிற்சி ஆகுது. ஆகி ஜூன் மாசம் 8ஆம் தேதி வரை இந்த யோகம் இருக்கு. பார்த்துங்க, வருஷத்துல ஒரு வாட்டி தான் வரும் இந்த யோகம். நல்லா பாருங்க. எல்லாரும் படிக்கிறீங்களா, தொழில் பண்றீங்களா, வேலை பார்க்குறீங்களா, எல்லாத்துக்குமே இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்க லைஃப்ல கண்டிப்பா நடக்கும். ஏன்னா அது பரிவர்த்தனை யோகமா இருக்கு. யாரு? புதனுடைய வீட்டுல சுக்கிரனும், சுக்கிரன் வீட்டுல புதனும் இருக்கும்போது இது சில பேருக்கு யோகத்தை அள்ளி கொடுத்துரும். அப்போ உங்க ஜாதகத்துல குரு சுக்கிரன் எப்படி இருக்காரு மட்டும் பார்த்துக்கிட்டு பலனுங்க துல்லியமான பதிவு கண்டிப்பா கிடைக்கும். அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே, பொதுவாக கும்பராசி காலபுருஷனுடைய 11வது ராசி தான் இந்த கும்பராசி. எப்படி? கால சக்கரத்தின் 11வது ராசி. நல்லா பாருங்க. ஒரு லாபகரமான ராசினா இந்த கும்பராசி நம்ம சொல்லலாம். லாபம்னா காசு போன லாபம் கிடையாதுங்க. எதுலையுமே ஒரு உணர்வு பூர்வமாக ஒரு பயங்கர ஒரு லட்சியத்தோடு பயங்கரமான ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயத்த சாதிக்கக்கூடிய திறமையான குணம் கும்பத்துக்கிட்ட மட்டும்தான் இருக்கு. ஏன்னா இதோடைய உருவம் அப்படி. கலசம் எங்க இருக்கும்? நல்ல ஒரு மதிப்பு மரியாதை உள்ள இடத்துலதான் இருக்கும். அங்கதான் கலசமே இருக்கும். அப்ப எதுலையுமே ஒரு மதிப்பு மரியாதையை அதிகமா விரும்பக்கூடிய ஒரே ராசி கும்பம். கும்பம் கும்பம் தன்னம்பிக்கையான ராசி, தன்மானத்தை பார்க்கிற ராசி, ஒரே நிலையா பேசக்கூடிய ராசி, எதுக்குமே பயப்படாம இறங்கி அடிச்சு வெல்லக்கூடிய ஒரே ராசி கும்பம் மட்டும்தான். அப்படிப்பட்ட கும்ப ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி குரு சுக்கிரன் ஜோதிட டிவில எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போற இதுக்கான பதிவு தாங்க இது. குரு சுக்கிரன் ஜோதிட டிவியை ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கணும், கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும். ஏன்னா இப்ப இந்த குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் நல்லா பார்த்துக்கணும். புதன் வீட்டுல சுக்கிரன், சுக்கிர வீட்டுல புதன். இந்த பரிவர்த்தனை யோகம் கொஞ்ச நாள் மட்டும்தான் இருக்குது. உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது அதுக்கான பதிவு தான் இது. கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்களுடைய நட்சத்திரத்துக்கு என்னென்ன யோகம் இருக்கு. சரி, இப்ப சுக்கிரபவன் எங்க இருக்காரு? உங்களுக்கு 5ஆம் இடத்துல குருவோடும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறார். 4ஆம் இடத்து அதிபதியும் 9ஆம் வீட்டு அதிபதியும் 5ஆம் இடத்துல கேந்திரஸ்தான அதிபதி திரிகோணஸ்தானத்துல இணைஞ்சு உங்க ராசியை பார்ப்பது நல்லதா கெட்டதா? இப்படிதான் நான் கேட்பேன். உங்களை அப்படிதான் கேட்பேன். நல்லா பாருங்க. 4ஆம் வீட்டு அதிபதி போயிட்டு 5ஆம் இடத்துல வந்து உங்க ராசியை டைரக்டா பாக்குது. அப்ப நல்லதுதானே செய்யணும். சுக்கிரன் இணைஞ்சிருச்சு. ஏன்னா சனியும் சுக்கிரன் நட்பு கிரகம். ரெண்டுமே உங்களுக்கு நட்பு கிரகம் வர்றதும் நிறைய ஒரு மாற்றத்தை அது கொடுக்கதான் பார்க்கறது வர தடங்களை கொடுக்க பார்க்காது. அப்ப உங்க ஜாதகத்தை ஆய்வு பண்ணுங்க. எந்த கிரகம் திசை நடக்குது, எந்த கிரகம் புத்தி நடக்குது கரெக்டா பாருங்க. கரெக்டா மூவ் பண்ணி அடிங்க. கண்டிப்பா உங்களால முடியும். குரு சுக்கிரன் யோகமா இருக்கா? இதே ஃபர்ஸ்ட் பாரு. எப்படி குரு சுக்கிரன் யோகமா இருக்கா? இப்போ ஒண்ணுல இந்த 3 நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க. என்ன நட்சத்திரம் சொல்லலாம்? அவிட்டம், சதயம், புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம் வரை பிறந்திருப்பீங்க. ரைட். இதுல தசாபுத்தி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்காது. இது வேற. அடுத்து நீங்க பிறந்த நேரம் ஒவ்வொருத்தரும் ஒரே நேரத்தில் பிறக்க முடியாது. அந்த பிறந்த நேரம் தான் உங்களுடைய கர்மாவை தீர்மானம் பண்ணுது. இவர் இந்த கர்மாவில பிறந்திருக்காரு, இவருடைய வாழ்க்கையில இதை சந்திக்க போறாரு, இத்தனை வயசுக்கு அப்புறம் இவர் படிப்பு இப்படி வரப்போகுது, இந்த தொழில் பண்ண போறாரு, இந்த உத்தியோகம் பார்க்க போறாரு, இதுல போவாரு, இதுல போக மாட்டாரு, திருமணம் இப்படி அமையும். கரெக்டா துல்லியமா ஜாதகத்தை பார்த்து இப்ப சுத்திவருடைய கோச்சார கிரகத்தை பார்த்து கரெக்டா ரெண்டையும் மேட்ச் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணோம்னா கண்டிப்பா சாதிக்கலாம். ஒண்ணு இல்லைங்க. ஒரு விஷயம் தொடங்குறோம்னா ரெண்டையும் பார்க்கணும். ஜாதகத்தையும் பார்க்கணும், இப்ப உள்ள கிரகத்துடைய அமைப்புகளையும் பார்க்கணும். ரெண்டையும் மேட்ச் பண்ணாதான் கரெக்டான ஒரு பதிவு நமக்கு கிடைக்கும். ஒரு முடிவு எடுத்து கரெக்டா இறங்க முடியும். அதனாலதான் குரு சுக்கிரன் ஜோதிடர் என்ன சொல்றோம், இது ஒரு பொது பலனா பாருங்க, உங்க ஜாதகத்தை பாருங்க, தசாபதியை பாருங்க. எனக்கு இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. கண்டிப்பா கொடுக்கும். சுக்கிர பயிற்சிங்கிறது உங்க வாழ்க்கைக்கான ஒரு வெற்றியான இருக்கு. 4ஆம் இடத்து அதிபதி 9ஆம் இடம். 4ஆம் இடத்துல என்ன? வீடு, வண்டி, வாகனம், பூமி, சொத்து எல்லாமே சேர்ந்து போய் 5ஆம் இடத்துல போய் உட்கார்ந்து இருக்குது.
அடுத்து 9 உங்களுடைய அப்பா, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு மரியாதை, நிறைய ஒரு பணம் பொருள் சேமிப்பு, நிறைய விஷயம், நல்ல விஷயம்னா 9ஆம் இடம் தான். அந்த அதிபதியும் 5ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கு. அப்ப நான் கெட்டது நான் சொல்லக்கூடிய அமைப்பு கிடையாது. எல்லாமே 7 சனியில பாதின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப 7 சனி உங்களுக்கு பாதிக்காது. பாதி பேரை சொல்ல முடியாது. ஏன்னா ஜாதகத்துல சனி பவனுக்கு நல்லா இல்லைன்னா ஒரு சில பேருக்கு கண்டிப்பா தாக்குங்க. எப்படி தாக்கிருக்குன்னு சொல்றேன். பணத்திலையும் வருமானத்தையும் பொருளாதாரத்தையும் ரொம்ப அமைக்க போட்டிருக்கோம். ஒண்ணுமே முந்த முடியாது. சேமிப்பே இருக்காதுங்க, கேளுங்க. அதுவும் காலச்சக்கரத்துக்கு 12ஆம் வீடா விரயமா போயிட்டே இருக்கும். எவ்வளவு காசு வந்தாலும் கையில நிக்காது. 10 ரூபா வந்தாலும் 100 ரூபா செலவு இருக்கு உங்களுக்கு. கேட்டுக்கங்க. எத்தனை பேர் கும்பத்துல பிறந்தீங்களோ கேட்டு பாருங்க. வருமானம் டபுள் மடங்கா இருக்கா, மருத்துவ செலவு பண்ணாங்களா, பல்லு வலியா, கால் வலியா, நிறைய விஷயம் நான் சொல்லிட்டே போவேன். செவ்வாய் சனி சேர்ந்துச்சு. உங்களுடைய சகோதர உறவு, மூத்த சகோதர உறவு, உங்களுடைய மாமனார் மாமியார் உறவுல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு மரியாதையில, வேலை நிரந்தரமான ஒரு அமைப்பு இல்லாத ஒரு அமைப்பு, எல்லாமே நீங்க பார்த்துட்டு உட்காந்துருப்பீங்க. நல்ல வேலை கிடைச்சிருக்காதுங்க. எதிர்பார்த்த வேலை சரியா இருந்திருக்காது. பணம், வருமானம், சேமிப்பு எல்லாத்தையும் அப்படியே பிளாக் பண்ணி அப்படியே ஓரம் கட்டியிருக்கும். கும்பத்துக்கு மட்டும் நான் 7 சனியோட தாக்கம் அவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு நிம்மதியே இல்லை அப்படிங்கிற விஷயத்த மார்ச் மாசம் நான் சொல்றேன், 2020 மார்ச் மாசம் நீங்க கேட்டு பாருங்க. யார் ஜாதகம் சரியில்லை நான் சொன்ன டேட்டை கரெக்டா மென்ஷன் பண்ணி கேளுங்க. அதுல வேலை போயிருக்கும், அதுல வருமானம் சரியா இருந்திருக்காது, கடன் பிரச்சனை வந்திருக்கும், பகை பிரச்சனை வந்திருக்கும், உடம்பு ஆரோக்கிய தடங்கள் வந்திருக்கும், ஏதாச்சும் ஒரு செலவை பண்ணிட்டு உட்கார்ந்துருப்பாப்ல. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது யாருங்க? இந்த கும்பராசிக்காரங்க தான். குரு சுக்கிரன் ஜோதிடர்கள் நிறைய ஜாதகம் கொடுத்தீங்க. இப்ப எல்லாமே டோட்டலா மாறுது. ஏன்னா டைரக்டா ராசியை இந்த கிரகம் 2 கிரகம் பாக்குது ராஜா. ஒரு கிரகம் இல்ல, 2 கிரகம் சேர்ந்து. எப்படின்னா சுக்கிரன் 7ஆம் பார்வை மட்டும்தான். ஆனா குரு சுக்கிரன் சேர்ந்தா அது சுக்கிரனுடைய இணைவா தான் நம்ம எடுத்துக்கணும். இப்ப நல்ல ஒண்ணும் இல்ல, இப்ப பொண்ணு மாப்பிள்ளை தான், பொண்ணு மாப்பிள்ளைன்னு பிக்ஸ் பண்ணி காதல் திருமணம் 2வது திருமணம் தான் பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். திருமணத்துக்கு எந்த ஒரு தடங்கள் நான் சொல்ல மாட்டேன். திருமண யோகம் பர்ஃபெக்டா வேலை செய்யும். மனைவி பிள்ளையோ கணவன் பிள்ளையோ வீடு போடுவீங்க பாருங்க. நான் ஓப்பனா சொல்றேன், வீடு இடம் பூமி வாங்குறது மனைவி பிள்ளை வாங்குவீங்க, கணவன் பிள்ளை வாங்குவீங்க. இது எழுதியே வச்சுக்கோங்க. இந்த சுக்கிர பேச்சா கண்டிப்பா உங்க லைஃப்ல நடக்கும். நல்ல அமைப்பு. ஏன்னா சுக்கிரனா ஆடம்பர சொகுசுக்காரு, சொகுசுப்புங்கிற, அதனால நான் மென்ஷன் பண்றேன். அது ஏன்னா 11ஆம் இடத்தை பாக்குது, அதனால சொல்றேன். 4ஆம் இடத்துக்கு அது 2ஆம் இடமா இருக்கு. அப்ப இடத்த வாங்கி வீடை கட்டுன்னு சொல்லுவோம். இடத்துல பூமியில சொத்துல வழக்கு இருந்தா அது சரியாகும்னு சொல்லுவோம். கண்டிப்பா அதுக்கான அமைப்பு கண்டிப்பா வேலை செய்யும். இந்த பரிவர்த்தனை யோகம் கண்டிப்பா வேலை செய்யும். நான் சொன்னல, பரிவர்த்தனை யோகம் உங்களை சும்மா அப்படியே பிச்சு சூப்பரா ஒரு லெவலுக்கு கொண்டு போயிடும். சனி நல்லா இருக்கணும் ஜாதகத்துல. அதே மாதிரி பாருங்க, ஒரு பொருள், இப்போ நகை வாங்குறது, பொருள் வாங்குறது, வீட்டுல இடம் வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறது, கார் வாங்கினா கண்டிப்பா வாங்கலாம். விற்க முடியாத இடத்த இப்ப விற்கலாம். நான் அப்படிதான் சொல்லுவேன். உங்களுக்கு பணம் வருதுங்க, இடத்தால வருது, வீட்டால வருது. ஏன் பணம் வரும்? எதனால வரும்? இடம் வீடுங்கிறீங்க, என்ன காரணம்? 4ஆம் வீட்டு யாரு? சுக்கிரன் தானே. 5ஆம் இடத்துல 11ஆம் இடத்தை பாக்குது பாருங்க. இடமோ இல்ல நகையோ பொருளோ ஏதோ ஒரு விஷயத்த பணம் வருது. இப்போ ஒண்ணு இல்ல, லாட்டரி சீட் அடிச்சுட்டே இருக்கும். அதிக லாட்டரி சீட் அடிக்கக்கூடிய ஒரே ராசி கும்பராசியா இந்த சுக்கிர பேச்சுல கண்டிப்பா வேலை செய்யும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போல வரைய பண்ணாம ஜாதக பதம் போனவங்க கண்டிப்பா லாட்டரி யோகம் இருக்குது. கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது, நிறைய ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க. உங்க மேல எந்த கேஸ் போதாலும் கேஸ்ல நீங்க ஜெயிப்பீங்க. இதை எழுதியே வச்சுக்கோங்க. கேஸ் எத்தனை பேர் உங்க மேல நடக்குதோ, அது எது சம்பந்தமா நடக்குதோ அதுல நல்ல ஒரு மாற்றம் வரும். எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியா வரும். பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவாரு. புதுசா தொழில் பண்றவங்க ஜாதக தசாபதியை தொழில் பண்ணுங்க, நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்கு. தொழில நல்ல ஒரு மாற்றம், நல்ல அனுகூலம் கண்டிப்பா தேடி வரும். அரசாங்க வேலை நிறைய பேருக்கு மாணவர்கள் கண்டிப்பா எழுதுங்க, எக்ஸாம் எழுதுங்க, விடாதீங்க, கிடைக்கும். படிப்புகளில் அதிக மதிப்பெண் எடுக்கக்கூடிய நபர்களாக அந்த கும்பராசிக்காரர் இருப்பாங்க. படிப்புகளில் நல்ல ஒரு மாற்றம், வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், தொழில் உத்தியோகம் நல்ல ஒரு மாற்றம், எல்லாமே சூப்பரா இருக்கு. எந்த ஒரு கெட்டதும் இப்ப இல்ல ராஜா. நல்லது மட்டும் தான் சொல்ல முடியும். நான் கெட்டது என்னால சொல்ல முடியல, ஏன்னா அதுக்கான நேரம் உங்களுக்கு கிடையாது. வேலை இல்லை, உத்தியோகங்களை, வெளிநாட்டை வேலை பார்க்குறேன், எனக்கு இந்த விசா பிரச்சனை இருக்கு, சொந்த குடியுரிமை, இப்ப குடியுரிமை உங்களுக்கு கிடைக்கும். சொந்த குடியுரிமை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். நீங்க கவலைப்படாதீங்க. நகர வச்சிருக்கவங்க, ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவங்க, மருத்துவ வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், கெமிக்கல் ஃபீல்ட்ல உள்ளவங்க, கட்டிட சார்ந்தது உள்ளவங்க, இவங்க எல்லாத்துக்குமே இந்த சுக்கிர பயிற்சி உள்ள காலம் மட்டும் உங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும், கெட்டது நடக்காது. ஆனா ஜாதகத்தை மட்டும் எல்லாரும் கண்டிப்பா பார்த்துக்கணும். பார்க்காம முடிவு எடுத்துக்கிறாங்க. ஆனா இது ஏதோ ஒரு திடீர் யோகம் உங்களுக்கு வேலை செய்து, இதை யூஸ் பண்ணிக்கிறது உங்களுடைய கையில தான் இருக்கு. கும்பராசிக்கு நல்ல ஒரு மாற்றம் வரும் வரும் வரும். ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்து கும்பராசிக்கு அதிக ஜாதகம் கொடுத்தீங்க. அனைவருக்கும் பொங்கால மண் சார்பாக ஒரு மனமான நன்றி இருந்துச்சு. இப்ப நட்சத்திர பலம் பார்க்கும்போது முதல் நட்சத்திரம் என்ன வரும்? அவிட்டம். இதுலயுமே திறமையான குணம் நிறைய இருக்குங்க. அவிட்டத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா பயங்கரமான திறமை இருக்குது. இவங்களுடைய திறமையை கொண்டாந்தா இவங்க பெரிய அளவுக்கு போயிடுவாங்க. நல்லா டேலண்டான குணம் இருக்கும். இப்ப பாருங்க, உங்களுக்கு செம்மையா இருக்கும் பாருங்க. இப்ப எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சி இருந்தாலும் சூப்பரா இருக்கும். ஏதோ ஒரு வழக்கு நீங்க ஜெயிக்க போறீங்க.
இடத்துலயோ வீட்லயோ வண்டியிலயோ வாகனத்திலேயோ காசு பணம் போடுவீங்க. வேலை உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், நிறைய விஷயத்த மாத்துவீங்க. போலீஸ் வேலை பார்க்குறவங்க, யூனிஃபார்ம் வேலை பார்க்குறவங்க, கட்டிட துறை, கலைத்துறை, நிறைய பேருக்கு அந்த வீட்டத்தில் பிறந்தவங்க இந்த நிறைய ஒரு மாற்றத்தை கண்டிப்பா வைப்பீங்க. ஏன்னா இது நல்லதா வருது, கெட்டதா வரல, நல்ல ஒரு மாற்றமா கண்டிப்பா தெரியும். அடுத்து சதய நட்சத்திரத்துல பிறந்தவங்க, இதுலயுமே பிரம்மாண்டமா வாழ்க்கையில சாதிக்கக்கூடிய வெறி இவங்கள்ட்ட நிறைய இருக்கும். எப்படி சதயத்துல பிறந்தா பயங்கரமா யோசிக்கலாம். இப்ப பாருங்க, உங்க ராசியில ராகு உட்கார்ந்துருக்காரு, அது சுயசாதம் வாங்கி உட்காந்துருக்காரு. இப்ப நல்ல விஷயத்த ஏதோ நல்ல ஒரு எதிர்பார்ப்பு உங்க மனசுல ஆசையை பூர்த்தி பண்ண போறாரு. ஏன்னா இது மாதிரி வருமான பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, வேலை பிரச்சனை, உத்தியோக பிரச்சனை, உடம்பு ஆரோக்கியத்துல நிறைய செலவுகள், நிறைய தடங்களை பாத்தீங்க, ஜாமீன் போட்டு மாட்டீங்க, நண்பர்கள் கூட்டாளி நிறைய பிரச்சனையை பார்த்து இனிமே பார்க்க மாட்டீங்க. இப்போ வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனம், வெளிநாடு, வெளியூரோ, படிப்புகள் ஒரு மாற்றமோ, தொழில ஒரு மாற்றமோ சூப்பரா இருக்கு. நீங்க எடுக்கக்கூடிய காரியம் எல்லாமே வெற்றியா மாறும். பாத்துங்க, யாரு சதயத்துல பிறந்தவங்க சொல்றேன், நல்ல அனுகூலம் கண்டிப்பா தேடி வரும். எதை எடுத்தாலும் சரி, நல்லா வெற்றியா மாறும். அடுத்து புரட்டாதி எதுலையுமே ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போகணும், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம் நிறைய இருக்கும் பாரு. பயப்படாம இருக்குங்க. யாரு புரட்டாதி நல்ல ஒரு பொண்ணான டைம் வரும். ஏன்னா குரு சுக்கிரன் இணையுதுங்க. அதனால வண்டியோ, வீடோ, வாகனமோ, பொருளோ, நகையோ, சேமிப்போ அதிகமா இருக்கும். நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு பொருள் சேர்ப்பு, நல்ல ஒரு வருமானம், இன்கம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு. நீங்க எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றியா மாறும். தோல்விக்கான வேலை உங்களுக்கு கிடையாது. எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வரும். நீங்க கவலைப்படாம எதுவும் பயணிங்க, சூப்பரா இருக்கும். யாரு இந்த புரட்டாதி நல்ல ஒரு பொன்னான நேரமா கண்டிப்பா அமையும். நீங்க எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியா மாறும். தோல்விக்கான விஷயம் நடக்காது. ஆனா சுப செலவு சுபகாரியம் மாதிரி கண்டிப்பா உண்டு. நினைச்ச வேலை, உத்தியோகம், வருமானம் எல்லாமே சூப்பரா இருக்கும். வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி கும்பராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது.